ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் துவரம் பருப்பு வச்சு மைசூர் பருப்பு பாருங்கள். நல்ல பருப்பெல்லாம் இப்போ போடுறதில்ல, மைசூர் பருப்பு தான் போடுறாங்க. இதில் நம்ம வந்து பருப்பு பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்து நல்லா அப்படியே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாசனை ஒரு வரைக்கும் வறுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், பெருங்காய கட்டியை பொரித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 2 கட்டி பூண்டு வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இடிகளில் இடித்து அதையும் அந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக பொரித்து அந்த பருப்போடைய சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அந்த எண்ணெயிலே பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா காரசாரமாக இருக்கும். அதையும் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், 2 கைப்பிடி அளவு நல்லா இப்படி ஒடிபடணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே அதே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயர் வீட்டிலலாம் இது போல் தான் பருப்பு பொடி தயார் பண்ணுவாங்க. பாருங்கள், ஐயர் வீட்டு ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பெருங்காயத்தை வந்து நல்லா இடிகளில் தட்டி போடுங்க. எல்லாம் மிக்சி வந்து ஒரு மாதிரி கடகடன்னு சத்தம் கேட்கும். நல்லா பெரிய கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால நம்ம இடித்து தூளாக்கி போட்டோம்னா மிக்சி ஜாருக்கு சேஃப்டி. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு எல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடும் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்டியான கருவேப்பிலை பொடி தயார். நம்ம தேவையானப்போ சூடான சாதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு நெய்யோ நல்ல நெய்யோ சூடு பண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.